நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் வாழ்க்கையில எல்லா நாளும் பிரச்சனை அப்படியே தான் இருக்கிறது. சந்ததியா கூட எங்களுடைய குடும்பத்தில் இந்த வறுமை மாறல, இந்த நிந்தைகள் மாறவில்லை, இந்த சாபம் மாறல, இந்த பிரச்சனைகள் மாறவில்லை. உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தலைகீழா மாறும். உங்க குட்டி ஜெபத்தை விட்டு கொஞ்சம் நீங்க வெளியே வாங்க. உங்க ஜெபத்தை கொஞ்சம் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்க. பரலோகம் திறக்கப்படும். அங்கிருந்து தேவ வல்லமை உங்க வீட்டுக்குள்ள ஊற்றப்படும். பிரியமானவர்களே, வேதாகமத்தை கொஞ்சம் திருப்பி லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் அதில் 6வது வசனத்தை நீங்க பார்க்க வேண்டும். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாயிருந்தார்கள். யார் இருவரை குறித்து எழுதப்பட்டிருக்குது? சகரியா, எலிசபெத். இல்லைய செய்தியுடைய தலைப்பு, நம்முடைய பக்தியிலே ஒரு ஆழம் தேவை, நம்முடைய ஜெபத்திலே ஆழம் தேவை. கணுக்கால் அளவு, முட்டளவு, இடுப்பளவு நீச்சல் ஆழம். பிரியமானவர்களே, தேவனிடத்திலே நாம் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரும் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அதற்கு பெரிய ஜெபம் தேவை. அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை. இந்த சகரியா எலிசபெத்தை பாருங்கள். இந்த சகரியா ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர். தேவனுடைய ஆலயத்திலே அவன் பணிவிடை செய்யக்கூடியவன். அங்கே இருக்கக்கூடிய ஆசாரியர்களுக்கு முறைகள் மாறி மாறி வரும். அப்படி அவன் அங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அந்த சீட்டை பெற்றுக்கொண்டான். இப்பொழுது அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அவன் ஜனங்களுக்காக பிரார்த்தனை செய்வான். அந்த விதமாக அவன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே சகரியா உள்ளே சென்ற போது திடீரென்று நினையாத நேரத்தில் ஒரு தூதன் அங்கே இறங்கி வந்தான். அந்த தூதன் தன்னை குறித்து சொல்லக்கூடிய விதம், நான் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற காபிரியேல் தூதன், நான் உன்னை சந்திக்கும்படிக்கு வந்தேன். நீ குறித்த காலத்தில் ஒரு குமாரனை அணைப்பாய். அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான், அவன் என்ன விதமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்வான், அவன் பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற அந்த கர்த்தர், பிரியமானவர்களே, பிதாக்களின் அக்கிரமத்தை அவன் திருப்புவான், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான். அவன் இன்னின்ன விதமாக அவன் ஊழியத்தை செய்வான் என்று அவனுடைய உடையிலிருந்து, அவனுடைய உணவிலிருந்து, அவன் செய்யக்கூடிய ஊழியம் அத்தனை காரியத்தையும் தேவதூதன் சகரியாவுக்கு தெளிவாக அவன் சொல்லுகிறான். அவன் சொன்ன உடனே சகரியா அப்படியே ஏற்றுக்கொள்ளல. சகரியா வாழ்க்கையில்
கட்டளைகளை ரொம்ப சரியா கடைபிடித்தான், வசனத்துக்கு ரொம்ப நடுங்கினான். ஜெபம் அவர்கள் வாழ்க்கையில இருந்தது. ஆனால் போதுமான விசுவாசம் அவர்கள் வாழ்க்கையில இல்லை. அங்கே தூதனை பார்த்து, இது எப்படி நடக்கும்? நான் வயது சென்றவன், நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவி முதிர் வயதுள்ளவள், இது சம்பவிக்குமா, இது நடக்குமா? அப்படி கேள்வியை எழுப்பின உடனே காபிரியேல் கோபத்தோடு சொன்னதை பார்க்கிறோம். நான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவன், நீ என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த காரியம் நடக்கும் மட்டும் நீ ஊமையனாய் இருப்பாய். அப்படி கர்த்தருடைய தூதன் சொல்லி அவன் கடந்து போகிறான். அநேக குடும்பங்களில் ஜெபம் நடக்குது. அந்த நாட்களில் எல்லா குடும்பங்களையும் ஜெபம் நடக்குது. ஆனால் சகரியா எலிசபெத் குடும்பத்திலே அந்த ஜெபத்தினுடைய காரியங்கள் சற்று ஆழமாய் இருப்பதை ஆண்டவர் கண்டார். மற்றவர்களை பார்க்கிலும் வித்தியாசமான ஒரு ஜெப அனுபவம் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருப்பதை தேவன் அறிந்தார். பிரியமானவர்களே, பரலோகத்தின் தேவன் இந்த பூமியிலே தம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற, தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த, அற்புத அடையாளங்களை காண்பிக்க சில மனிதர்களை இந்த பூமியிலே அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். எப்படிப்பட்டவர்களை தேடுகிறார்? உண்மையும் உத்தமமாக இடைவிடாமல் தொடர்ந்து தேவனை விசுவாசித்து ஜெபித்து கொண்டே இருக்கிற குடும்பத்திற்குள்ளே தேவன் தம்முடைய வல்லமையை அனுப்ப அவருடைய கண்கள் அந்த குடும்பத்தின் மீது பதியக்கூடியதாயிருக்கிறது. வேதகத்திலே இதை குறித்த அநேக அடையாளங்களை நாம் பார்க்க முடியும். தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்குது. எல்லா வீட்லையும் அவர் ஜெபத்தை பார்க்கிறாரு. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய ஜெப அஸ்திவாரத்தை பார்க்கிறாரு. ஆனால் உங்களுடைய ஜெப ஒழுங்குகளை பார்த்து தான் தேவன் உங்க குடும்பத்தை வல்லமையை வெளிப்படுத்த, தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அற்புத அடையாளங்களாய் மாற்ற அவர் குடும்பத்தை பிரத்யேகமாக தெரிந்து கொள்ளக்கூடியவராயிருக்கிறார். அப்படியானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மையை செய்ய நம்முடைய ஜெபம் போதுமானதா இருக்கணும். ஜெபத்திலே ஆழம் தேவைப்படுகிறது, ஆழமான ஜெபம். பிரியமானவர்களே, நான் ரட்சிக்கப்பட்ட என்னுடைய ஆரம்ப காலம், ஆண்டவர் என்னை ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். வேதாம கல்லூரியில் நான் படித்து கொண்டிருந்தேன். வேதாம கல்லூரியில் அந்த நாட்களில் நான் இருந்தபோது என்னோடு கூட சேர்த்து 200க்கு மேலே ஸ்டூடெண்ட் படித்தாங்க. அப்போ நான் முதலாம் ஆண்டு உள்ளே போயிருக்கிறேன். ஆனால் வேதாம கல்லூரின்னு தான் பேர். அங்கே நடக்கிற அட்டூழியங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு. மாணவர்கள் என்ன செய்வாங்க, இரவில் முன்னால் உள்ள கேட்டெல்லாம் லாக் பண்ணிடுவாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட் சொல்லுவான், ஏய் எதையாவது காட்டி கொடுத்து கொன்னே விடுவேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்க, இரவில் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு சுவர் ஏறி குதித்து என்ன செய்வான், படத்துக்கு போவான். அப்போல்லாம் மொபைல் இல்லாத ஒரு காலம் இல்லைன்னா இன்னும் ரொம்ப கொடூரமான காரியங்கள்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அடிக்கடி சினிமா போயிட்டு வருவாங்க. இப்போ என் ரூமில் இருந்த என்னோட சேர்த்து ஒரு ரூமுக்கு 6 பேர், 5 பேரும் சினிமா போயிடுவான், நான் மட்டும்தான் இருப்பேன். ஆனால் அங்கும் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம். சாயங்காலம் ஆனால் 4 மணிக்கு காலேஜ் முடியும்,
எல்லோரும் மைதானத்தில் போய் விளையாடுவோம். எனக்கு வாலிபால்னால் ரொம்ப கொள்ள பிரியம், ரொம்ப பிரியம். சில நாட்களில் அந்த ஜெப நேரத்தை தாண்டி போய் வாலிபால் விளையாடிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, இனி நான் போக மாட்டேன். ஏனென்றால் அந்த விளையாட்டே என் வாழ்க்கையில் டோட்டலாகவே தியாகம் பண்ணேன். வேறு வழியே கிடையாது. 6 மணிக்கு டிவோஷன் ஸ்டார்ட் ஆகிடும். 2 மணி நேரம் தான் ரெஸ்ட்டு. அந்த 2 மணி நேரம் தான் என்னுடைய தனி ஜெபம். அப்போ அதை ஜெபத்துக்காக நான் எடுத்துக்கொள்ள ஆண்டவர் என்னை தூண்டினார். இப்போது ஹாப்பியாக விளையாடணுமா இல்லை ஜெபம் பண்ணணுமா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் இந்த விளையாட்டெல்லாம் மூட்டை முடிச்சு கட்டி ஓரத்தில் போட்டுட்டு நான் தேசத்திற்காக அந்த 2 மணி நேரமும் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க பிரியமானவர்களே, வேதாகம கல்லூரியிலே எனக்கு எதிரில் வர்ற மாணவன் பிசாசில் அலக்கழித்து கீழே உருண்டுக்கிட்டு இருப்பான். டைனிங் ஹாலில் எய்த்தாப்பில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்படியே மல்லாக்க விழுந்து பிசாசில் அலக்கழித்து ஆடுவான். இப்படி பலவிதமான நிகழ்வுகள் அங்கே நடக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் அந்த கல்லூரியில் இருக்கிற பிரின்சிபல் என்னை பார்க்கும்படிக்கு வகுப்பறைக்கு வந்தார். உடனே அண்ணன் கூப்பிட்றாரு, டைரக்டர் கூப்பிட்றாரு, பர்சனலாக உங்ககிட்ட பேசணுமா, நீ வருவியான்னு சொன்னார். எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. நம்ம என்ன தப்பும் பண்ணவே இல்லையே. ஏன்னா வார்னிங் கொடுக்குறதுக்கு தான் அவர் அறைக்கு கூட்டு போவாங்க. எல்லோரும் பயமுறுத்தினாங்க, என்ன நடக்க போதோ தெரியலன்னு. ஒருவேளை சீட்டு கூட உனக்கு கிளியலாம் அப்படின்னாங்க. நான் ஒரு தப்பும் பண்ணலையே. நான் அங்கே போனேன். அவர் எழும்பினார். அறை கதவை அவரே தாழ்பாளிட்டார். அப்படியே என்னை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தார். அழுது கொண்டு சொன்னார், வல்லமையான ஊழியர்களை உருவாக்கணும்னு சொல்லித்தான் நிறைய பணத்தை செலவு பண்ணி இந்த வேதாம கல்லூரியை நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இதோட 8வது ஆண்டு இந்த வேதாம கல்லூரி நடக்குது. ஆனால் என்னுடைய ஊழியத்தில் ஒரு வாலிபனை நான் கண்டுபிடித்துட்டேன். இவன் வாலிபன் இல்லை, நீ ஒரு தலைவன் என்று சொல்லி கட்டிப்பிடித்து என்னை கை கொடுத்து என்னை ஆசீர்வதித்து ஜெபித்தார். அதிலிருந்து அவர் எங்கெல்லாம் மீட்டிங் போகிறாரோ அவர் கூட சூட்கேஸை தூக்கிட்டு நானும் போயிடுவேன். அவர் கூட அங்கே எனக்கு ஊழியம் செய்வதற்கான ட்ரைனிங் எல்லாம் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். அவர் சொல்லுவார், டேய் எனக்காக நல்லா ஜெபம் பண்ணிகிட்டே இருடா. அது ஒன்றுதான் எப்போது சொல்லுவார். உரிமையாக பிள்ளை போல கூப்பிடுவார். ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எப்பொழுதும் பாருங்கள், ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், ஆண்டவரே என்னுடைய ஊழியம் எல்லாரை போல ஒரு ஊழியமாக இருக்கக்கூடாது. 10ஓட 1 11 வேண்டாம். என்னை வேறு ஒரு மனிதனாக என்னை பயன்படுத்த வேண்டும். என்னுடைய தேசத்துக்கு என்னை ஆசீர்வாதமாக்கும் என்று இரவும் பகலும் போராடி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை. இன்றைக்கு போகும் இடமெல்லாம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட, கண்ணீர் துடைக்கப்பட ஆண்டவர் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி வருகிறார். பிரியமானவர்களே, ஒரு முறை எனக்கு ஊழியத்தில் ரொம்ப சோர்வு. அப்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இனிமேல் நான் ஊழியத்தை அப்படியே முடிச்சுட்டு திரும்பவும் கம்பெனிக்கு வேலைக்கு போகலான்னு இருக்கிறேன். அதான் எல்லாரும் என்னை பார்த்து சொல்கிறாங்களே, என்னப்பா எல்லாருமே ஊழியனே சுற்றிட்டு தெரியுறீங்க, வேலை செஞ்சு சாப்பிடக்கூடாதான்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. நான் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இனி முழு நேர ஊழியத்துக்கு முழுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட. அது ஒரு மத்தியான நேரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துக்கொண்டே ஒருவர் வந்து கதவை தட்டினான். கதவு திறக்கப்பட்டது. அம்மா போய் கதவை திறக்கிறாங்க. ஒருத்தர் வந்தார், என் பேரை சொன்னார், ஆசிரியர் ஞானராஜ் வீடு இதானா அப்படின்னு. நான் எழும்பினேன் லுங்கியோட. நான் தான் அப்படின்னு. இல்லையே, மேடையில் வேறு மாதிரி தெரிஞ்சில்லை, வேறு மாதிரிலாம் இல்லை, நானே தான் அப்படின்னு சொன்னேன். உட்காந்து பேச ஆரம்பித்தேன். அவர் சொன்னார், நான் பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து இன்றைக்கி விடுதலையாகி வாரேன், நேரம் உங்களை பார்க்குறது தான் வாரேன்னு சொன்னார். என்ன பிரதர், என்ன நடந்துச்சு? இல்லை, 6 மாதத்துக்கு முன்னால் எங்கள் ஊரில் மீட்டிங்காக நீங்கள் வந்திருந்தீங்க. எங்கள் சின்ன கிராமத்தில் பிரசங்கம் பண்ண வந்திருந்தீங்க. 2 நாள் இரவு கூட்டம். நாங்கள் எல்லாம் சீட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம். சீட்டு விளையாடுற இடத்துல எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்னை ஏமாத்தினானுங்க. எனக்கு கோபம் வந்துட்டு வீட்டில் போய் கத்தி எடுத்து வந்து ஒருத்தர் நெஞ்சிலே குத்திட்டேன். இது முடிஞ்சால் போலீஸ் என்ன தேட ஆரம்பிச்சிட்டு
அந்த நேரத்தில் பயந்து தான் கோயிலுக்கு பின்னால் இருக்கிற முள்ளுக்காட்டுக்குள்ளே போய் நான் ஒளிஞ்சிருந்தேன். அப்போ பாவத்தை குறித்து நீங்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தீங்க. அந்த வார்த்தை என்னை தொட்டது. அந்த வார்த்தையோடு கூட தான் தேடிக்கிட்டு இருந்த போலீஸை நானே பார்க்குறதுக்காக போனேன். அவர்கள் என்னை பிடித்து கொண்டு போனாங்க. கடைசியாக என்னை கொண்டு வந்து ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் ஜெயிலில் வந்தது கூட நல்லது தான். நான் இங்கே தான் ரட்சிக்கப்பட்டேன். ஜெயிலே பரிசுத்தாவியை பெற்றேன். அங்கேயே நான் தீர்மானம் பண்ணிட்டேன், வெளியில் வந்தால் நேராக வீட்டுக்கு போகக்கூடாது, முதல்ல அந்த ஊழியக்காரரை தான் போய் பார்க்கணுன்னு சொல்லி நினச்சேன். உங்களை பார்க்க வந்த ஐயா, உங்கள் ஊழியம் இன்னும் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் ஊழியத்தை முடிச்சுட்டு போயிடலாம், மூட்டை முடிச்சே கட்டிடுவோன்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் இல்லை, உன் ஊழியம் தொடரணும்னு சொல்லி ஜெயிலிருந்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஆல்ரெடி ஏற்கனவே அனுப்பிட்டார், இவன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் என்ன ஒரு கருவியாக பயன்படுத்த காரணம், ஜெபத்தில ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். கணுக்கால் அளவு, முட்டளவு, இடுப்பளவு, நீச்சல் ஆழம். என்ற வாழ்க்கையில எல்லா நாளும் பிரச்சனை அப்படியே தான் இருக்கிறது. சந்ததி சந்ததியா கூட எங்களுடைய குடும்பத்தில் இந்த வறுமை மாறல, இந்த நிந்தைகள் மாறவில்லை, இந்த சாபம் மாறல, இந்த பிரச்சனைகள் மாறவில்லை. உங்களுடைய ஜெப வாழ்க்கை மாறும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தலைகீழா மாறும். பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வையிலே நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே லேசான காரியம், அது அற்பமான காரியம். ஜெபத்திலே ஒரு ஆழம் வேண்டும். ஒரே ஒரு நாள் அந்நாள் வெகு நேரம் கர்த்தருடைய ஆலயத்திலே இடைவிடாமல் கண்ணீரை சிந்தி அவள் போராடி ஜெபம் பண்ணினாள். அன்று தேவன் அவளுடைய ஜெபத்தை கேட்டார், அவளை இறங்கி வந்து ஆசீர்வதித்தார். அவள் அதற்கு பிற்பாடு துக்கமுகமா இருக்கவே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரே ஒரு இரவு யாக்கோபு ஆற்றங்கரையிலே பிந்தி தனித்திருந்தான். ஒரு இரவு முழுவதும் ஜெபம் பண்ண எடுத்துக்கொண்டான். அவன் ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு கூட ஜெபித்தான். தேவனுடைய கால்களை பிடித்து கொண்டு ஜெபிப்பது போல ஜெபித்தான். பொழுது விடியும் போது அவனுடைய தொடை கைகளுக்கு நடுவிலே தேவன் கொண்டு வந்து காலை அவரே வைத்தார். இல்லாத ஒன்றை இருப்பது போல அவன் விசுவாசித்து அப்படியே பிடித்து ஜெபித்து கொண்டே இருந்தான். கொஞ்ச நேரம் செல்ல 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 கடைசியாக ஆண்டவருடைய கால்கள் அவனுடைய தொடைகளுக்கு நடுவே அகப்பட்டு கொண்டது. பிரியமானவர்களே, அப்படி ஜெபத்தின் ஆழத்திலே நம்முடைய குடும்பத்திலே தேவனுடைய வல்லமை வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. என் மகன் ரொம்ப வேதனை கொடுக்கிறான், என் பிள்ளைகள் மனமாற்றமே இல்லை, என் வீட்டுக்குள்ள தரித்திரம் என்ற பிரச்சனை மாறல. உங்க குட்டி குட்டி ஜபத்தை விட்டு கொஞ்சம் நீங்க வெளியே வாங்க, உங்க ஜபத்தை கொஞ்சம் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்க, பரலோகம் திறக்கப்படும், அங்கிருந்து தேவ வல்லமை உங்க வீட்டுக்குள்ள ஊற்றப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய ஊழியத்துடைய ஆரம்ப காலம் இது ஒரு நாளில் தென்னங்கீற்றில் போடப்பட்டதாக இருந்தது. சுற்றிலும் செங்கல்ல பில்லரு, ஆனால் இதே அளவுக்கு பெரிதாக தென்னங்கீற்று. பிரதர் வின்சென்ட் செல்வகுமார் தான் அதை திறந்து வைத்தார். 2005 என்று நான் நினைக்கிறேன். எப்போ இங்கே நம்ம ஜெபம் பண்ணுவோம், அதிகமாக ஜெபங்கள் நடக்கும். ஒரு முறை நான் பணித்தளத்துக்கு ஊழியத்துக்காக போயிருந்தேன். ஊழியத்துக்கு போயிட்டு ஊழியத்தில் நடந்த அற்புதங்கள், ஆண்டவர் கொடுத்த விடுதலை, இதெல்லாம் நினைத்து ஆண்டவரை துதித்து கொண்டே வந்து கொண்டு இருக்கிறேன். இங்கேருந்து ஃபோன் வருது. சகோதரர் ஒருத்தர் சொல்கிறார், நம்ம சகோதரர், அண்ணே உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும்,
நம்ம கூடாரம் மொத்தமாக கீழே விழுந்து கிடக்குது அப்படின்னாரு. எனக்கு அடுத்த வார்த்தை பேசுகிறதுக்கே முடியல. ஏன்னு கேட்டேன். அதான் சூறாவளி காற்று வந்துச்சு, டம்முன்னு அப்படியே விழுந்துட்டு எல்லாமே நொறுங்கி ஒன்றுமே இல்லைண்ணா, அப்படியே விழுந்து கிடக்குது, அந்த இடத்துல இருந்து தான் ஃபோன் பண்ணுறேன். நான் உடனே கேட்டேன், ஊருக்குள்ளே வேறு யாராவது யாருடைய வீடாவது ஏதாவது விழுந்திருக்குதான்னு கேட்டேன். அதையும் போய் பார்த்துட்டோம், நீங்கள் கேட்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிலாம் எதுவுமே நடக்கலை. சரி, ஏதாவது மரமாவது எதுவும் விழுந்து கிடக்குதா? அதுவும் இல்லை. காற்று பலமாக வந்தது, நம்ம கூடாரம் மட்டும் கீழே விழுந்தது. எனக்கு ரொம்ப துக்கம் தாங்கவே முடியல. ஊழியம் செய்ததை நினைத்து சந்தோஷப்பட்டு துதித்து கொண்டு வந்தால் ஊழிய ஸ்தலமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்களே, ஆண்டவரே என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்ப கலக்கம், கவலையோடு கூட நான் வாரேன். அந்த வந்த நாளில் சகோதரர் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கொண்டே இருந்தேன். இப்படி ஆயிடுச்சே, இதை கட்டுறதுக்கே 5 வருஷமாக இல்லை கஷ்டப்பட்டு கட்டணும். தென்னங்கீத்தில் கட்டுறதுக்கு 5 வருஷம் ஜெபம் பண்ணோமே, இப்போ எல்லாமே விழுந்து போய் கிடக்குது, என்ன பண்ணுறது? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண தீர்மானித்து உபவாசித்தோம். ஒரு இரவு முழுவதும் நாங்கள் ஜெபிக்க தீர்மானித்து விழுந்து கிடந்த இந்த கூடாரத்துக்கு பின்பகுதியில் கிட்டத்தட்ட 6 பேர் முழங்காலை ஊனினோம். புசியாமலும் குடியாமலும் அழுது போராடி ஜெபித்தோம். ஜெப நேரம் போய்கொண்டே இருக்குது, மணி ஓடுது, போராடி அழுது ஜெபிக்கிறோம். விடியற்கால் 5 மணி தேவனுடைய வல்லமை இறங்கியது பாருங்கள். ஆண்டவர் எனக்குள்ளிருந்து தீர்க்க தரிசனமாக பேசினார். ஏன்னா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாமே, ஆண்டவரே நீர் எங்களை கைவிட்டுட்டீரே, எங்களை மட்டும் கைவிட்டுட்டீரே அப்படியெல்லாம் கேட்கல. அப்போ ஆண்டவர் பேசுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இந்த ஒரு சத்தம் என் இருதயத்தில் இடி முழங்கினது போல இருந்தது. பிரியமானவர்களே, இந்த ஒரு கூரை கீழே விழுந்ததுக்காக அவ்வளவு துக்கப்பட்ட அழுதோம். நான் இருக்கிறவராக இருக்கிறேன், உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் 2 வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. எல்லாரும் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தின அந்த நாளை யாருமே இவங்க மறந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நெருக்கடியான காரியம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இந்த ஊழியத்தின் மூலமாக 75க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் வட மாநிலத்திலே கட்ட கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு பெரிய ஸ்கூலையே கட்ட கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு ஸ்கூலும் கட்டும்போது ஒரு சில கோடிகளுக்கு அது கட்டப்பட்டது. நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர், நான் இருக்கிறேன் என்பதை இன்று வரைக்கும் இந்த ஊழியத்தில் நிரூபித்து கொண்டு தான் இருக்கிறார். இப்பொழுது பாருங்கள், 21 இடத்துல ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. பிரியமானவர்களே, ஒருவேளை அன்று நாங்கள் ஜெபிக்காமல் இருந்தால், எங்கள் மாம்ச பலத்திலே செயல்பட்டிருந்தால், இந்த தேவனுடைய மிகப்பெரிய வல்லமையை எங்க வாழ்க்கையில பார்த்திருக்கவே முடியாது. ஆகவே உங்க ஜெபத்துல ஒரு ஆழம் தேவை. இந்த வார்த்தையை உங்க இருதயத்துக்கு உள்ள வாங்கி வைங்க. ஆண்டவர் மிகப்பெரிய காரியத்தை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த காலம், தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த தேவன் ஒரு குடும்பத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார். அந்த கோசே நாடு முழுவதும், அந்த மாகாணம் முழுவதிலும் தேவனுடைய கண்கள் அப்படியே பார்க்குது. உத்தம இருதயத்தோட எந்த குடும்பம் இருக்குது பார்க்கலாம். அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும்போது அங்கே தேவனுடைய கண்கள் ஒரு குடும்பத்தை பார்த்தது. வேதாமத்தை திருப்பலாம். யாத்திராமத்தின் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த சிறி கர்ப்பவதியாகி ஒரு ஆண்பிள்ளையை பெற்று அது அழகுள்ளதென்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவ்வளவுதான். அதற்கு முந்தின அதிகாரத்தை பார்த்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனாலே ஒடுக்கப்பட்டார்கள். கற்பந்தரந்து பிறக்கிற ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போற்றணும். அது அரண்மனையிலிருந்து வந்த உத்தரவு.
அதை மீறினா சட்டம் கடுமையாகும், பெற்றோரும் கொல்லப்படுவார்கள். நான் ஆராய்ச்சி புத்தகத்தில் படித்திருக்கிறேன். பெற்றோரும் சேர்ந்து கொல்லப்படுவார்கள், அந்த குடும்பத்தையே கொலை செய்து விடுவார்கள். ஆண் பிள்ளையை அவர்களே கொண்டு போடணும். ஆண் பிள்ளையை பெற்றா அவர்கள் கொண்டு போய் நதியில் போட்டுறணும், தூக்கி எரிஞ்சிடணும். வீட்டில் ஆண் பிள்ளை இருக்கக்கூடாது. அப்படி சட்டம் அந்த நாட்களில் கடுமையாக இருந்தது. ஆனால் அந்த குடும்பமோ எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தது. அதனால் தேவன் அந்த குடும்பத்துக்கு உள்ளே இருந்து ஒரு ஊழியக்காரர் எடுக்கல, 3 பேரை எடுத்தாரு. ஒருவேளை ஆரோன் பெரியவனாயிருப்பான், அதனால் அந்த சட்டம் அவன் மேல பாயல. இப்போ மோசே சிறுவனா பிறந்திருக்கிறான். 3 மாதத்துக்கு மேல ஒழித்து வைக்க முடியல. ஆனா அந்த 3 மாதமும் அவர்கள் விசுவாசத்தில் வைத்தார்கள். ஜெபம் இல்லாம விசுவாசம் வருமா? பக்தி இல்லாம விசுவாசம் வருமா? அவர்கள் நம்பினார்கள். இப்போ எல்லாரையும் போல நதியில தூக்கி போடல, அதுக்குன்னு அழகா ஒரு பெட்டியை செஞ்சு பிள்ளையை தூக்கி அதில் வச்சு அந்த நதியில் கொண்டு போய் விட்டு அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். தமக்கைன்னு போட்டிருக்குதுல்ல, பார்த்து கொண்டே இருக்கிறார். அங்கே பார்வோனின் குமாரத்தி ஸ்நானம் பண்ண வருகிறாள். குழந்தை அழுவதை பார்க்கிறார். அந்த குழந்தையை தூக்கிட்டு வர சொல்கிறார். அந்த குழந்தை பாருங்க, அழாம இருந்திருந்தா பார்வோனின் குமாரத்திக்கு இரக்கமே வந்திருக்காது. அந்த நேரத்தில் தேவன் பிள்ளையை அழ வைக்கிறார். அது அழுத உடனே தான் அவளுக்கு என்ன வந்துட்டு, இரக்கம் வந்து விட்டது. அவள் பார்த்து கொண்டு இருக்கும்போதே பிள்ளையின் தமக்கை ஓடி வருகிறார். ஓடி வந்து, இந்த பிள்ளையை வளர்க்க யாரையாவது நான் கொண்டு வரட்டுமா? கூட்டிட்டு வா. தாயையே கூட்டிட்டு வர. இந்த பிள்ளை எனக்காக வள, பால் கொடுக்க உனக்கு சம்பளம். பிரியமானவர்களே, எந்த இடத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ அந்த இடத்துக்குள்ள அந்த வீட்டில் பிறந்த ஆண் பிள்ளை மாத்திரம் கொல்லப்படலை. அந்த பிள்ளைய சட்டம் பிறப்பிக்கப்பட்ட அரண்மனைக்கு உள்ள கொண்டு போய் நம்முடைய தேவன் வளர்த்தார். அப்படித்தான் உங்க வீட்டுக்குள்ள ஜெபம் இருந்தா, தேசம் முழுவதும் வேலை இல்லாத பஞ்சம் இருந்தாலும் உங்க பிள்ளைக்கு ஒரு வேலை ஆயத்தமா இருக்கும். உங்க குடும்பத்திற்கென்று ஒரு வழி ஆண்டவர் திறப்பாரு. உங்க குடும்பத்திற்காக வாசல்கள் திறக்கப்படும். உங்க குடும்பத்திற்காக மாற்றங்கள் ஆண்டவர் கொண்டு வருவார். காரணம், அங்கே ஜெபம் இருந்தது. மோசேயுடைய பெற்றோர் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள், விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். காலையில் எழும்புறது, அவசர அவசரமா 5 நிமிஷம் ஜெபம், என்னைக்காவது ஒரு நாள் வேதாமத்தை வாசிப்பது, உபவாசம் என்பது வாழ்நாளிலே கிடையாது. இப்படி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பரத்தில் இருந்து வெளியரங்கமான நன்மைகள் எப்படி வரும்? இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உங்கள் குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் புரட்சிகரமான மாற்றத்தை உண்டாக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார்.